நம்ம ஆசை. நம்ம கௌசல்யா அம்மா கிட்ட போய் நம்ம ஜபம் பண்ணி ஐயா கிட்ட சொல்லி ஜபம் பண்ணி 4 வருஷத்துக்கு வாடகை கொடுத்ததுதான் வந்து விட்டு அந்த திருப்தியே இல்லையம்மா. என்னம்மா எல்லாம் ரொம்ப கலகலப்பா இருக்கு போல. ரொம்ப சந்தோஷமா சரியில்லை. மழையில எல்லாம் எப்படி போச்சு கீழே இறங்கி வந்து பாக்குற தரையா இருக்குது, தண்ணியே இல்ல. ஆமே எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இப்ப இவங்க எதை பத்தி தெரியுமா கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க? 4 வருஷத்துக்கு முன்பாக இவங்களுக்கு சரியான வீடு இல்ல, இங்க தண்ணி வசதி இல்ல, எதுவுமே இல்ல. இந்த ஜனங்களா ஒரே கஷ்டப்பட்டாங்க. வாடகை கொடுத்து திருப்தி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா இத்தனை ஸ்திரீகளும் உபவாசம் போட்டு ஜெபித்து கர்த்தர் இவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். இன்றைக்கு இத்தனை பேரும் எங்க சபையில வந்து மொத்தமா புத்திய ஜெபம் பண்ணி கர்த்தர் கவர்மெண்ட் மூலியமா இந்த பெரிய பில்டிங்கை கட்டி கொடுத்து இன்னைக்கு எல்லாம் தண்ணி வசதி, தண்ணி நிக்கிற பிரச்சனை இல்ல, எல்லாத்துல கர்த்தர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவஜனங்களை, இன்னைக்கு கூட நீங்க வீடு இல்லாத தவிக்கலாம், இல்ல ஆண்டவரே நான் ரோட்ல தான் படுத்துக்கிறேன்னு சொல்லலாம், எனக்கு வீடே இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்கலாம். நீங்களும் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாய், ஒரு புத்தி உள்ள மகனாய் கர்த்தரிடத்துல தேடும் போது நிச்சயமா உங்களுக்கான ஒரு வீட்டை கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே